வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உட்காருங்க சார். உங்கள் பேர் என்னம்மா? எந்த ஊர்? திருப்பூர். இவங்க எப்படி வாங்கி? நான் ஜோலார்பேட்டையில் என்னோடய வேலைக்கு போயிருந்தேன். பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இவங்க திருப்பூர்லேருந்து ட்ரெயினில் இறங்கி ஜோலார்பேட்டைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாத உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் பக்கத்தில் பேச்சு கொடுத்தேன். நான் இது மாதிரி வீட்டில் எனக்கு ஆதரவு இல்லை, அதனால் நான் வந்துட்டோமா அப்படின்னாங்க. சரி, இங்கே பக்கத்துலேயே தான் நான் நேரம் இலவச முதியோர் இல்லத்தில் நான் இருக்கிறேன், நீங்கள் சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்டேன். சேர்ந்துக்கிறோமா நாங்கள். சரி வாங்க போகலாம் மேடத்துக்கிட்டேன்னு கூட்டினேன். என்னென்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க அவங்கள? இது மாதிரி இங்கே வந்து காலையில் டிஃபனு இதை நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வீட்டில் கூட அவளை கவனிக்க மாட்டாங்க, அதை விட சூப்பராக கவனிக்கிறாங்க. மேடம் இருக்கிறாங்க, சார் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனைனா உடனே நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்குது. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. அதேமாதிரி சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. காலையில் 6 மணிக்கெல்லாம் யோகா சொல்லித் தராங்க. அதுக்கு மேலே டீ கொடுக்குறாங்க. 8 மணிக்கு டிஃபன் கொடுக்குறாங்க. அதனால் அப்புறம் நடைப்பயிற்சி மீட்டிங்கு இதெல்லாம் இருக்குதுமா. 11 மணி 10:30 11 மணிக்கெல்லாம் நம்ம பெட்டில் போய் படுத்துக்கலாம். அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். உடல்நிலையும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. மறுபடியும் 4 மணிக்கு அது இடையில் டாக்டர்மா நர்ஸும் வருவாங்க. 4 மணிக்கு டீ கொடுக்குறாங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு என்ன இருக்குது? உடம்பு கைகால் வலி, மூட்டு வலி, ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர், பிபி, சுகர் இருக்குது. பிபி இல்லை, சுகர் இல்லை, பிபி இருக்குது. இங்கே வந்து டாக்டருங்க வராங்கம்மா. வீக்லி டாக்டரும் வராங்க. அப்புறமா நடுநடு வந்து டாக்டரும் வராங்க, நர்ஸும் வராங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் 1 மாதத்துக்கு ஒரு முறை பிபி சுகர் மாத்திரை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு அதையும் நாங்கள் வாங்கி தரோம். அதனால் இங்கே வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்கோ அதை நீங்கள் டாக்டர் மாட்ட சொன்னீங்கன்னா அவங்கள தகுந்த மாதிரி டேப்லெட்லாம் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. எழுந்திருக்கீங்களா? இங்கே எழுந்திருக்கீங்களா? சரி, உங்களுக்கு வந்து என்னென்ன தேவைன்றதை வந்து நான் சொல்லிடுறேன். சொல்கிறேம்மா. அவங்கள்ட்ட 4 ஃபோட்டோ வேணுமா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 4, நீங்களும் அவங்களும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும். அப்புறமா ஆதார் கார்டு வேணும். சரி, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணும். ஆதார் கார்டு எடுத்து வரணும், ஜெராக்ஸ் எடுத்துக்குவாங்க. நாங்கள் ஜெராக்ஸ் வச்சுட்டு ஆதார் கார்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் எழுதிட்டு. உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரா இருக்காங்களாம்மா? யாரும் கிடையாது. யாரும் இல்லைங்களா? நீங்கள் தான் ஆனால் நீங்களும் அவங்க நின்று ஒரு ஃபோட்டோ, ஃபுல் சைஸ் ஃபோட்டோவும் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 4, ஆதார் கார்டு வேணும். சரிங்களா? நீங்கள் தங்குற மாதிரி இருந்தாக்குல உங்களுக்கு தேவையான திங்ஸு, பக்கெட்டு, மக்கு, தட்டு, டம்ளரு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ட்ரெஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு வந்தாலும் பரவாயில்ல. இங்கே நாங்கள் ட்ரெஸ் கூட கொடுக்குறோம். நான் கவலைப்படாமல் இங்கே இருக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கோம். எழுந்துக்கிறீங்களா? உங்கள் பேர் என்னம்மா? சுப்லட்சுமி. இப்போ இவங்களை இன்னைக்கு அட்மிஷன் பண்ணுறீங்களா, நாளைக்கு பண்ணுறீங்களா? திங்ஸ் எல்லாம் கொண்டாந்து நாளைக்கு இது பண்ணுறீங்களா? அப்படி பண்ணலாம். இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டு போய் எடுத்துன்னு வரலாம். ஆதார் கார்டெல்லாம் வேணும். ஆமாம், அதெல்லாம் இல்லை. ஃபோட்டோ, ஆதார் கார்டு நாளைக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். நாங்கள் வந்து எம்டிக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணணும். நம்ம சரி, நாளைக்கு இன்னைக்கு பேர் எல்லாம் எழுதிடுங்க. நாளைக்கு வயசு என்னமாவது? வயசு 70. சரிம்மா, நாளைக்கு நீங்கள் வந்து வாங்க. நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க.